எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் கடந்து வரும், நாங்கள் கூடி வரும்போது வந்தடையத்தக்க நல்ல கண்மலையா, எங்கள் கோட்டையா, எங்கள் கேடகமா, எங்கள் துருகமா, நாங்கள் நம்பி இருக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிச்சயார்த்த ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான கர்த்தாவே, ஸ்தோத்திர மாப்பிள்ளை வீட்டார்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த பரிசு பொருட்களுக்காக விசேஷமாக இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துணிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதில் உம்முடைய மகிமை தங்கி இருக்கணுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், தொடர்ந்து இருக்கிற எல்லா பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். வர வேண்டியவர் எல்லாரும் கடந்து வந்து ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுனது பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னுதிரமதினா திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னுதிரமதினா திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னடியார்க்கும் பிதாவின் சந்நிதி சேரவுமின் சந்ததம். நின்னடியார்க்கும் பிதாவின் சந்நிதி சேரவுமின் சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு ஆதரவு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி
நிச்சயதார்த்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படியாய் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து சகல காரியங்களுக்கும் நம்மோடு கூட இருந்து சகல காரியங்களை அற்புதமாய் அதிசயமாய் இன்றைக்கு நடத்தி தரும்படியாக கர்த்தர் தாமே சகலவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவ கிருபை தேவ பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே அசைவாடும்படியாய் இப்பொழுதும் அல்ல சோதரம் மும்பையிலிருந்து கடந்து வந்திருக்கிற அருமையான போதகர் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்பான ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஐயா, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் இந்த இடத்துல மகிமையாய் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஆரம்பத்திலிருந்து முடிவு வர உங்கள் பிரசனத்துக்குள்ளாய் இவைகள் ஆசீர்வாதமாக நடக்கும்படி, மனரம்யமாய் நடக்கும்படி, உங்கள் கிருபையினால் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் வந்து இந்த இடத்தை ஆசீர்வதித்து, அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, அன்று வருகிற ஜனங்களை வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்கள் எங்களோடு கூட இருக்க போகிறதுக்காக நன்றி. செய்ய வேண்டிய காரியங்கள், நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் திருப்தியாய் கர்த்தர் எங்களுக்கு செய்து கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆமென். யெகோவா தேவனுடைய வல்லமைக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர், நீங்கள் நேர்த்தியாய் செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய பாதத்தில் நாங்கள் தாழ்த்தருகிறோம். ஐயா, எல்லா கனமும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எந்தன் கண்மலை, நமக்கு தெரிந்த ஒரு பாடல், எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்கிறதான பாடலை நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, துணையாளரே துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயம் இல்லையே, இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயம் இல்லையே, ஆமென். ஆராதனை, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென் ஆராதனை உமக்கே. ஒரு தடவை கூட ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. இப்பொழுது அருமையான போதகர் மோசஸ் அவர்கள் கடந்து வந்து ஒரு வேத பகுதியை நமக்காக வாசிப்பாங்க. தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமான் ஆகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லையென்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலதுபுறத்தை ஆகிலும் இடதுபுறத்தை ஆகிலும் நோக்கி போவேன் என்றான். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவி ஆகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன் என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறைப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இந்த நல்ல நிச்சயதார்த்த விழாவுக்கு கடந்து வந்திருக்கிறதான அருமையான எல்லோரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய வாழ்த்துதலையும் வரவேற்பையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த திருமண ஆராதனையை நடத்தும்படியாக கடந்து வந்திருக்கிற நாகர்கோவிலிருந்து கடந்து வந்திருக்கிற அருமையான போதகர் பாஸ்டர் ஜான் ஜெயக்குமார் அவர்களை ஸ்தோத்திரம். எர்ஷடாய் ஸ்தாபனத்தினுடைய தலைமை போதகராக இருக்கிறதான அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய வாழ்த்துதலையும் வரவேற்பை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னுமாய் கடந்து வந்திருக்கிறதான அருமையான போதக பிதாக்கள், அது மாத்திரமல்ல மாப்பிள்ளை வீட்டார், இன்னுமாய் பெண் வீட்டார், இரு சபையிலிருந்து கடந்து வந்திருக்கிறதான சபை விசுவாசிகள், இன்னும் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான இந்த சபையின் சார்பாக, எல்ஷடாய் தூத்துக்குடி சபையின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதலையும் வரவேற்பையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வாதமாய் தொடர்ந்துள்ள பகுதிகளை நமக்கு நடத்தி தருவாராக. அல்லேலூயா. இப்பொழுதும் மணமகனை குறித்ததான ஒரு சாட்சி அருமையான சகோதரர் மெரின் அவர்கள் கடந்து வந்து மணமகனை குறித்ததான ஒரு சாட்சியை நமக்கு சொல்லுவாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாருக்கும் மாப்பிள்ளையின் வீட்டார் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அதாவது மருமகனை குறித்து மாமனார் இடத்துல என்ன கேட்குறாங்க? ஒரு சாட்சி கேட்குறாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒரு வேளை மாமியார் இடத்துல கேட்டால் கூட ஏதாவது மருமகன் வேலை குறை சொல்லுவாங்க. ஆனால் மாமனாரும் மருமகனும் எல்லா இடத்துலையும் ஐக்கியமாக போயிடுவாங்க. அல்லேலூயா. சரி, யோவான் அது 3வது யோவான் நிருபம் 3வது நிருபத்தில் 3வது வசனத்தில் ஒரு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. நாங்களும் வேறு எதுவும் சொல்லலை, வேத வசனத்தை வைத்து சொல்லுகிறேன். மாப்பிள்ளை ஒரு கர்த்தருடைய வார்த்தையில் சத்தியத்தில் நடக்கிற ஒரு மகன். அல்லேலூயா. அல்லேலூயா. வேறொரு சாட்சி தேவை கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற மகன். ஏனென்றால் நான் ஜோபினோடு பேசும்போதெல்லாம் நாங்கள் 2 பேர் பேசுகிற அதிகபட்ச வார்த்தைகள் 100க்கு ஒரு 95% கர்த்தருடைய வார்த்தையை குறித்து தான் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நிறையா நானும் தம்பியும் வசனத்தை தான் நிறையா நாங்கள் பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆலயத்தை குறித்த காரியங்களை குறித்து நிறையா பேசுவோம். மாமா சபை இப்படி இருக்கணும், மாமா சபை இப்படி நடத்தணும் மாமா அப்படின்னு இதை குறித்து தான் என்கிட்ட அதிகமாக பேசுவாங்க. அல்லேலூயா. ஆகையினால் சத்தியத்தில் நடக்கிற மகன் அது எனக்கு 100% தேவ சபைக்கு முன்பாக என்னால் நான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தம்பி சிறு வயதிலிருந்து என்ன சொல்ல, தாய் தகப்பனார் அதிகமாக பிரிஞ்சு தனிமையிலே இருந்து படித்த ஒரு மகன். அல்லேலூயா. ஆமாம், அதனால் அன்பை குறித்து நீங்கள் கேட்கவே வேணாம். அல்லேலூயா. அதில் 6வது வசனத்தில் அதே நிருபத்தில் இந்த யோவான் 3வது நிருபத்தில் 6வது வசனத்தில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா சபையாருக்கு முன்பாக உங்கள் அன்பை குறித்து என்ன செஞ்சாங்க? சபைக்கு முன்பாக சொன்னார்கள் அப்படின்னு. இது காயுவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வசனம்தான். காயு சத்தியத்தில் நடக்கிற ஒரு தேவ மனிதன், அன்பாய் நடக்கிற ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. அதே போல் ஜோபின் சத்தியத்தில் நடக்கிற ஒரு மகன். அது மட்டுமல்ல, அது சபைக்கு முன்பாக தனி நபருக்கு சாட்சியாக சொன்னாங்க. அடுத்து சபைக்கு முன்பாகன்னு. இப்போ சபையில் யாரிடத்தில் நீங்கள் கேட்டாலும், பெண் வீட்டார் கேட்டாலும் சொல்லுவாங்க அன்பான பிள்ளை அப்படின்னு. அல்லேலூயா. இது ஏதோ சபையின் முகஸ்துதிக்காக அல்ல, பரிசுத்தவான்களுடைய சபையில் தேவ சமூகத்தில் சொல்கிறோம். எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான ஒரு மகன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், அன்பான ஒரு மகன். ஆகையினால தாய் தகப்பனுடைய அன்பு அது என்னன்னா தம்பிக்கு நல்லா தெரியும். மனைவியின் அன்பை குறித்து இப்போயே நாங்கள் அவர்கிட்ட நிறையா பார்த்துட்டோம். அல்லேலூயா. ஆகையினால் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். சத்தியத்தில் நடக்கிறாப்புல. அதுக்கப்புறம் மிச்ச காரியத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிறு வயதில் இருந்து என்னிடத்தில் அவர் கிராஜுவேஷனுக்கு பிஹெச்டி முடித்தப்போ அவர் கிராஜுவேஷனுக்கு நாங்கள் போயிட்டு வந்த டைமில் என்னோடு பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, மாமா எங்கள் அப்பா சின்ன வயசில் எங்களை அடிப்பாங்க, பைபிளை படின்லாம் எங்களை சத்தம் போடுவாங்க. ஆனால் அது நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது மாமா. வேதத்திலேருந்து அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை அறிஞ்சு கொள்றதுக்கு அது ரொம்ப எனக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு. ஆகையினால் எங்கள் ஊழியக்காரை குறித்து நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் தெரிந்தது, கர்த்தருக்கும் தெரிந்தது. அவங்க அருமையாக வளர்த்துருக்குறாங்க, சத்தியத்தில் நடத்தியிருக்கிறாங்க, சத்தியத்தில் வளர்த்துருக்குறாங்க. அல்லேலூயா. ஆகையினால் மகனை குறித்து பெண் வீட்டார் எதிரும் நீங்கள் கலங்க தேவையில்லை. சத்தியத்தில் நடக்கிற மகன் மட்டுமல்ல, எல்லாரிடத்திலும் அன்பாய் நடக்கக்கூடிய ஒரு மகன். அல்லேலூயா. வேறு ஒன்றும் எனக்கு சொல்ல தோணலை. நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு, உள்ளே இருக்குது, ஆனால் வெளியே வரல. ஆமாம், இனிமேல் பேச விட்டிங்கன்னா நான் அழுவேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கும் ஜோபினுக்கும் நிறையா அன்பு. அல்லேலூயா. அதனால் நீங்கள் மாமியார்கிட்ட கூட கேட்டிருந்துருக்கலாம், அவங்க போல்டாக சொல்லியிருந்துருப்பாங்க. நீங்கள் மாமனார், ஜோபினுக்கு நான் ஒரு மாமனார், ஒரு ஜூலி எங்களுக்கு மகளாக மாறிடுச்சு. அல்லேலூயா. இதற்கு மேலே நாங்கள் சாட்சி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி மணமகனை குறித்ததான நல்ல வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுடைய சந்ததியை பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அந்த குடும்பம் தழைக்கிற குடும்பமாய் மாறும். கர்த்தர் தலைமுறையாய் கர்த்தருக்கு ஒருவன் என்னை கனம் பண்ணா ஊழியக்காரர்கள் குடும்பத்தை தலைமுறையாய் தழைக்க செய்கிறவர் கர்த்தர்.
ஹல்லேலூயா. இப்பொழுதும் மணமகளை குறித்ததான ஒரு சாட்சியை நமக்கு கேட்க போகிறோம். சிறு வயதிலிருந்தே மணமகளை குறித்து நன்றாக அறிந்ததான அருமையான போதகர் சலீன் ஜான்சன் அவர்கள் இந்த நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருப்பது சந்தோஷம். எல்லாரும் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தவான்கள் நடுவிலே, தேவ பிள்ளைகள் மத்தியிலே அன்பான மணமகள், ஸ்தோத்திரம், பேர் மறந்து போச்சு, ஜூலியை குறித்து பேரே மறந்து போச்சுன்னா பார்த்துக்கங்க. ரைட், அவர்களை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவதில் சந்தோஷப்படுகிறேன். பிறந்து ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ளே ஒரு நல்ல ஒரு போதகர், ஸ்தோத்திரம், பாஸ்டர் அந்தோணிராஜ் அவர்களும் கிறிஸ்டி அவர்களும் தாயின் கருவிலே அந்த குழந்தை உருவாகும் போதே ஒரு பொருத்தனையோடு தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து சிறு வயதிலேயே அவர்களை வேத வசனத்துக்குள்ளே நடத்தும்படியாக ஒரு நல்ல பெற்றோர்களை அருமையான ஜூலிக்கு கர்த்தர் கொடுத்ததை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன். அது மட்டுமல்லாதபடி இந்த இடத்துல அருமையான சபை விசுவாசிகளோடு இணைந்து எல்லோருக்கும் ஒரு கண்ணீரோடு வருகிற சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் ஒரு தேவையோடு வருகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கரம் உடைய ஒரு மகள்தான் ஜூலி. தனக்கென்று எதுவும் வைத்திருந்தாலும் சேர்த்து வைத்திருந்தாலும் யாருக்காவது தேவைப்படுகிறது என்றால் அவருடைய முகத்தோற்றத்தை பார்த்து ஸ்தோத்திரம் என்ன தேவையோடு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல பிள்ளை. நல்ல அருமையான படிப்புகளெல்லாம் படித்திருக்கிறார்கள். கடின நாட்களில் வேதாகம கல்லூரி படித்தும் அதிலிருந்து சில கிராஜுவேஷன்லாம் வாங்கியிருக்கிறார்கள். இவர்களை திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டிய அந்த இடத்துல அவங்களும் சபையை நடத்துகிறான்னு கேள்விப்படுகிறேன். நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். அன்பான மகள் அந்த சபைக்கு நிச்சயமாய் ஒரு ஆத்துமா அறுவடை செய்யக்கூடிய மகளாகவும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மகளாகவும் இருப்பாள் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகையினால் இந்த சபைக்கு ஒரு ஆத்தும அறுவடைக்கென்று கிடைக்கப்பட்ட ஒரு கரத்திலே, கர்த்தருடைய கரத்திலே எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல கருவியாக செயல்படுவார்கள் என்று நான் இயேசுவின் நாமத்தில் அதை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த ஊழியத்திலே சிறு வயதிலிருந்தே அவர்கள் பல பாடுகள், பல கஷ்டங்கள், பல நெருக்கடிகள் மத்தியிலே ஒரு சபைக்குள்ளே ஒரு ஊழிய குடும்பத்துக்கு வருகிற வேதனை என்ன என்பதை அறிந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்ததான ஒரு பிள்ளை. ஆகையினால் கடந்து செல்லுகிற இடங்களிலே கூட அவர்கள் வருகிற விசுவாசிகளை நேசிக்கிறவர்களாகவும் அவர்களோடு கூட அதிகமாக நெருங்கி பழகக்கூடியவர்களாகவும் அவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாகவும் இருப்பாள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகையினால் தேவன் பரலோகத்திலிருந்து இணைக்கப்பட்ட ஒரு நல்ல இணைப்பு. இந்த இணைப்புக்கு பிறகு கடந்து செல்லுகிற அந்த சபை வளரும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அந்த வார்த்தையை நான் உறுதியாய் பதிவிடுகிறேன். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் அந்த பகுதியில் உண்டாவதற்கு அன்பான மணமகனுக்கு ஒரு ஏற்ற ஒரு துணையாகும் சபைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளையாகவும் இருப்பாள் என்று சொல்லி இந்த நல்ல சாட்சியை சொல்லி நான் நிறுத்துகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நல்ல வார்த்தைக்காக எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் சில வாழ்த்துதல் வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். மணமக்களை இந்த மணமேடையில் அமர்ந்திருக்கக்கூடியதான அருமையான பிள்ளைகளை வாழ்த்தி ஒரு சில வாழ்த்துதல் வார்த்தைகள். முதலாவதாக சென்னையிலிருந்து கடந்து வந்திருக்கிற பாஸ்டர் பிராங்கலின் அவர்கள் கடந்து வந்து ஒரு 2 நிமிடம் அந்த வாழ்த்துதல் வார்த்தையை நமக்கு தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மேடை அலங்கரித்து கொண்டிருக்கிற அருமையான பரிசுத்தவான்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உறவின் முறையிலும் நட்பின் முறையிலும் கூடி வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
இவர்களை எப்படி வாழ்த்துறதுன்னு எனக்கு புரியல. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே கர்த்தருக்குள்ளாய் நன்றாய் வாழ்ந்து சுகித்திருப்பதினாலே அதைவிட ஒரு பெரிய வார்த்தை இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். மகளை குறித்து சொன்னால் அவருடைய தாத்தா கர்த்தருடைய ஓடுகளத்தில் கர்த்தருடைய பணியை செய்தவர். அதன் பின் அவருடைய மகளும் மருமகனும் வந்து விட்டார்கள். இவர்களுக்கு பின் தலை தூக்க மகனும் வந்து விட்டான். 2 மகள்மாரும் அப்படிதான் இருக்கிறார்கள். அதாவது கர்த்தராலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்றும் இவர்கள் எல்லாராலும் சொல்லப்படுவார்கள் என்ற வசனத்தின்படி இந்த நாட்களிலே எல்லாராலும் சொல்லப்படும் அளவுக்கு இவருடைய வாழ்க்கை முறைகளும் ஊழியத்தின் பாதைகளும் இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆதாமுக்கு ஒரு நல்ல துணை தேவைப்பட்டது என்று ஏவாளை கர்த்தர் நியமித்தார். இந்த அன்பு மகனுக்கு இந்த மகள்தான் என்று இந்த நாட்களிலே கர்த்தர் நியமித்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலே அநேக காரியங்களை சொல்லக்கூடும். நிச்சயமாக இந்த மகள் தன்னுடைய வாழ்நாட்களிலே அந்த திருமண வைபவத்தில் சேர்க்கப்பட்ட பின் காலங்களிலே தன்னுடைய கணவனுக்கு ஏற்ற ஒரு துணையாகவும் கணவனுக்கு எல்லாவற்றிலும் ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மகளாகவும் இருப்பாள். அந்நாட்களில் அன்பு மகனுடைய இருதயம் அவரை முழுமையாய் சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு ஒரு நல்ல ஒரு மாதிரியான ஒரு ஆசீர்வாதமான நாளாக தான் இந்த நிச்சயத்தின் நாளாக திருமணத்தில் பாதி நிறைவேற்றி முடிக்கிற ஒரு காரியமாக கர்த்தர் அன்பு பிள்ளைகளுக்காய் வைத்ததுக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறபடி பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொன்னபடி 2 பிள்ளைகளும் இந்த நாட்களிலே கர்த்தராலே போதிக்கப்பட்டபடியினாலே அவர்கள் சமாதானமாய் இருக்கிறார்கள். அவர்கள் சமாதானமாய் இருப்பதினாலே அவருடைய பெற்றோர்கள் சமாதானமாய் இருப்பதினாலே இந்த நிச்சயதார்த்த இந்த வைபவமும் கர்த்தருக்குள்ளே மன நிறைவோடும் சமாதானத்தோடும் நடந்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறது. இவர்கள் இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய வருகை மட்டும் அல்லது கர்த்தர் இவர்களுக்காக எத்தனை காலங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அந்த காலங்கள் மட்டும் இவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக என்று மனதார அன்பு மகளுடைய பெரிப்பாவாக நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். God bless you. ஹல்லேலூயா. இப்பொழுதும் அடுத்து ஒரு வாழ்த்துதல் வார்த்தை மும்பையிலிருந்து கடந்து வந்திருக்கிற பாஸ்டர் தேவதாஸ் அவர்கள் கடந்து வந்து வாழ்த்துதலாக ஒரு சில வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேளையில் இந்த கர்த்தர் சோதரம் நிச்சயார்த்த ஆராதனையில் கடந்து வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் வந்திருக்கிற இரு வீட்டாருக்கும் வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் செலுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 குடும்பமும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற குடும்பம். பெற்றோர்களும் சரி, இந்த பிள்ளைகளும் அதற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த ஒரு சந்தோஷமான விஷயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 144 12வது வசனமும் 15வது வசனம் சொல்லுது, எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போல் இருப்பார்கள். 15வது வசனம், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது குமாரனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு, குமாரத்தையை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு வீட்டுக்கு மிகவும் ஒரு கட்டடம் தாங்கி நிற்கணும்னா மூளைக்கல் ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பம் ஸ்டடியாக நிற்க வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த அருமையான மகள் ரொம்ப முக்கியம். கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினாலே நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அதுவும் ஒரு ஊழிய குடும்பத்தில் 2 பேரும் அருமையாக தெரிந்தெடுத்திருக்கிறாங்க. கர்த்தரை இந்த காரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நிச்சயமாக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கு உலகத்தில் எப்படியெல்லாமோ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கல்வி அறிவு, உலக அறிவு பெற்ற அந்த காலத்தில் பெற்றோருடைய வார்த்தைகளை கேட்டு, ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுடைய வார்த்தை கேட்டு, பெரியவர்களை மதித்து, தேவனால் ஜெபித்து ஏற்படுத்தப்பட்ட
இப்படிப்பட்ட ஒரு நட்வாழ்க்கையை இந்த நிச்சயார்த்தத்தில் அதை பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால், இந்த மேடையில் இருக்க எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், உலகத்தாரை கூப்பிடாதபடி நல்ல கர்த்தருடைய தாச அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள், விசுவாசிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு பக்கத்தில் இருக்கிற உறவினர்களை பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டவர்கள், இதெல்லாம் பார்க்க எப்படி பண்ணா, இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. சங்கீதம் 144 கடைசி வாதம், இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த திருமண வாழ்க்கை ஆரம்பத்துக்கு, இந்த விவாகத்திற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே ஒரு சரியான ஒரு அஸ்திமாரத்தை இங்கே பார்க்க முடிகிறது. பிரைஸ் அல்லாஹ், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நிச்சயமாக இவர்கள் எருசலேமுடைய வாழ்வும் சீயோனின் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக காண்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பைபிளில் நம்ம நிறைய வசனத்தை பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தைகளுக்குரிய ஆசீர்வாதம் அத்தனையும் பெற்று இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாட்கள் நிறைவேறுகிற வரை, அந்த திருமண விவாக காரியம் நிறைவேறுகிற வரை இன்னும் இந்த குடும்பத்துக்காக நாம் மதியமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கு. நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தான் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மேலும் பெருக பண்ணுவாராக. ஆமென். தேங்க்ஸ் பாஸ்டர். நல்ல வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இப்பொழுதும் அடுத்த ஒரு வாழ்த்துதல் வார்த்தை கேரளாவிலிருந்து கடந்து வந்திருக்கிறதான பாஸ்டர் ஆரோக்கியராஜ் அவர்கள் கடந்து வந்து வாழ்த்துதல் வார்த்தை தருவார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்கலாமே. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை நேரத்திலே மிகவும் சந்தோஷமாய் இருக்கிற இந்த பிள்ளைகளோடு கூட நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த அருமையான ஜோபினும் ஜூலியும் அவங்க இந்த நாளில் நிச்சயம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக இவர்களுக்கு நிறைந்த வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் கொடுக்கிற ஆயுசு காலங்கள் முழுவதும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட இவர்கள் வாழ வேண்டும் என்கிறதான ஜெபத்தோடு கூட நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். நிச்சயமாகவே அன்பு ஊழியர்கள் அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய ஆமென் செய்தி. இதன்படியாக இன்றைக்கு கர்த்தர் இவர்களை ஆமென் இன்று முதல் விசேஷமாக தம்முடைய ஆமென் அந்த ஊழிய வாழ்க்கையில் ஒரு புதிய குடும்பமாக எழுப்புதலுக்கு கருவிகளாக இவர்களை ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை ஆமென் வாசிக்கும்படிக்கு விரும்புகிறேன். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 13. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று அன்பு ஸ்தோத்திரம் ஜெப வீரனாகிய மோசே ஜெபிக்கிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. இன்று நிச்சயமாகிற இந்த அருமையான பிள்ளைகள் ஸ்தோத்திரம் ஒரு புது வாழ்க்கை ரெண்டும் ஸ்தோத்திரம் 2 சூழ்நிலைகளில் வளர்ந்து வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நிச்சயம் பண்ணப்படுகிறாங்க. வரக்கூடிய நாட்களிலே கர்த்தர் நல்ல திருமண வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்து ஊழியத்திலே அவர்களை நடத்த போகிறார். நாம் எல்லோரும் அறிந்து கொண்டபடியே ஸ்தோத்திரம் மணமகனும் ஒரு போதகருடைய மகன், மகளும் அன்பு போதகருடைய ஆமென் மகளாய் இருக்கிறபடினால ஊழியத்தை குறித்து ஓரளவு அவங்களுக்கு நல்ல ஸ்தோத்திரம் ஒரு ஞானம் உண்டு. அந்த ஞானத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே அந்த வழிகளையும் இவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற வழிகளையும் அறிந்து கொண்டு அவர்கள் ஜெபத்தோடு கூட முன்னேற மனதார வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் இவர்களை இந்த ஆராதனையும் வரக்கூடிய திருமண நாளையும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இவர்களுடைய வாழ்நாள் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமே. நல்ல வாழ்த்துதல் வார்த்தைக்காக தேங்க்ஸ் பாஸ்டர். அடுத்தபடியாக நம்முடைய மத்தியிலே ரெவரண்ட் சாமுவேல் மோசஸ் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அடுத்த சில நிமிடங்கள் ஒரு சில வாழ்த்துதல் வார்த்தைகளை அருமையான போதகர் சாமுவேல் மோசஸ் அவர்கள் தருவாங்க. கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்கலாம்.
பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் ஒரு நிச்சயதார்த்த விழாவிலே கூடி வந்திருக்கிறோம். மணமகளாக மணமகனாக இரண்டு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அன்பு பிள்ளைகளை தேவன் இன்றைக்கு அவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் கூடி வரச் செய்திருப்பது மிகுந்த சந்தோஷம். நல்ல வாழ்த்துதலான வார்த்தைகளையும் மணமகளை குறித்தும் மணமகனை குறித்தும் நல்ல செய்திகளை நல்ல வார்த்தைகளை நாம் கேட்டோம். அதே போல பிள்ளைகளுக்கான நல்ல வாழ்த்துதலான வார்த்தைகளையும் நாம் கேட்டோம். நானும் ஒரு வசனத்தை முன்பதாக வைத்து அன்பு பிள்ளைகளை வாழ்த்த நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 11வது வசனத்தில் தீர்க்கதரிசியானவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளுக்கு வாழ்த்துதலாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இன்றைக்கு அவர்கள் திருமணத்திற்காக ஒரு நல்ல உறுதிப்பாடை எடுக்கும்படி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த உறுதிப்பாடிலே இவர்கள் உறுதியாய் கிறிஸ்துவுக்குள் காணப்படும் போது கர்த்தர் இவர்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். தேவனோடு ஒரு மனிதன் இணைந்திருக்கும் போது அந்த மனிதனை தேவன் எப்படி நடத்துகிறாரோ அதை போல தேவனுடைய பிள்ளைகள் அவரால் நமக்கு கிடைக்கிற எல்லா உடன்படிக்கையிலும் நாம் உறுதியாக இருக்கும்போது கர்த்தரே நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். இந்த உலகில் நமக்குரிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தரே தருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் தங்களுக்குரிய வாழ்க்கையை தாங்களே தேடிக்கொள்ளுகிறவர்களும் உண்டு, தேவனால் ஏற்படுத்தி கொள்ளுகிறவர்களும் உண்டு. அருமையான இந்த தேவனுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறதான ஊழியக்காரருடைய பிள்ளைகள், இவர்களுக்கான வாழ்க்கையை இவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, கர்த்தரே இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமம் புஸ்தகத்தை நாம் வாசிக்கிற போது 24ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கும் ரெபேக்காலும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் பலரை அவர்கள் சந்தித்திருக்கக்கூடும். அவருடைய பருவத்தில் ஈசாக்கு பலரை சந்தித்திருக்கக்கூடும், ரெபேக்காலும் பலரை பார்த்திருக்கக்கூடும். ஆனால் அந்த 24ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு தன் கண்ணை ஏறெடுத்து பார்த்தான். ஈசாக்கு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள். வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்திருக்கலாம், ஆனால் அவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தது ஒரே ஒரு நபர். அவர்கள்தான் அவர்கள் வாழ்க்கையின் தேவன் கொடுத்த துணை. ஆமென். அதே போல மணமகன் நிறைய பேரை பார்த்திருப்பார். ஆமென். அதே போல மணமகளும் நிறைய பேரை பார்த்துருப்பாங்க. தப்பா பார்க்கல, தவறான பார்வையா இல்லை. வழியில் நிறைய பேரை பார்க்கத்தானே செய்கிறோம். இப்போவும் என் கண்களுக்கு நீங்கள் எல்லாரும் தெரியத்தான் செய்கிறீங்க. சில உறவுகள் இருக்கிறார்கள், சில விசுவாசிகள் இருக்கிறீர்கள், சிலர் அறியாமுகங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். இதை போல அவர்கள் பார்வையில் கடந்து போனவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஏறெடுத்து பார்த்தது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஈசாக்கு தன் கண்களை எப்பொழுது ஏறெடுத்து பார்த்தான்? அவன் தேவனிடத்தில் தியானம் பண்ணி வருகிறான்.
எதுக்கு தியானம் பண்ணி வர்றான்னு தெரியல. நிச்சயமா அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்கடே, நம்ம வீட்டில் உள்ள மூத்த ஊழியக்காரனை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அனுப்பியிருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் ஜெபித்து வருகிறார். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஜெபித்து வருகிறார். அவர் ஜெபித்து வருகிற போது அவர் கண்ணுக்கு கர்த்தர் ஒன்றை காட்டினார். ஒரு இல்லையா சொல்லுங்க. அதே போல் ஜூலி ரொம்ப ஜெபம் பண்ணியிருப்பா. ஆமென். அவன் நல்லா ஜெபிக்கிறவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவ கண்ணுக்கு தம்பியை தான் காட்டியிருக்கிறார். ஆமென். அதே போல மணமகனை குறித்து நிறைய வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை அருமையான சகோதரர் சொன்னார்கள். நல்ல ஜெபிக்கிற மனிதன். உங்களுடைய கண்களுக்கும் ஜூலியை தான் காட்டியிருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி தானம்மா? வேறு யாரையும் காட்டலையே. இனி யாரையும் பார்த்துடக்கூடாது. நம்முடைய கண்களுக்கு தேவன் அவருடைய கண்களுக்கு இவர்களை காண்பித்திருக்கிறார். இது தேவனால் காண்பிக்கப்பட்டவர்கள். ஆமென். அதை நம்புறீங்களா? கர்த்தர் தான் உங்களுக்கு காட்டினார், நம்புறீங்களா? ஆமென். ஆமாம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த உறுதிப்பாடில், நிச்சயதார்த்தத்தில் மிக முக்கியமான ஒன்று கர்த்தர் காண்பிப்பது. ஆபிரகாமின் வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த காரியம் அவருடைய ஆபிரகாமுடைய ஈசாக்குடைய தகப்பன் வீட்டார் ரெபெக்காளுடைய தகப்பன் வீட்டார் சொல்லுகிறார்கள், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆமென். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆனால் ஈசாக்குக்கும் ரெபெக்காலுக்கும் கர்த்தரே அதை காண்பித்தார். கர்த்தரால் அவர்கள் ஒன்றை கண்டுகொண்டார்கள். அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கொடுத்திருக்கிற இந்த இணைப்பு தேவனே ஏற்படுத்தின இணைப்பு, கர்த்தரை ஏற்படுத்தின இணைப்பு. இது ஜெபத்தின் வழியிலே கண்டது. ஆமென். இது ஜெபத்தின் வழியிலே கண்டது. இது பணத்தின் வழியிலேயோ புரோக்கரின் வழியிலேயோ அல்ல, இது ஜெபத்தின் வழியிலே கண்டது. ஆமென். இயேசு வருகிற வரையிலும் நீங்கள் ரெண்டு பேரும் எதை பார்க்க வேண்டும் என்றாலும் ஜெபத்தில் மட்டும்தான் பார்க்கணும். ஜெபத்தினால் மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் இல்லாமல் நாம் பெற்றுக்கொள்வதெல்லாம் நமக்கு மனநோவாக இருக்கும். ஜெபத்தின் வழியில் பெற்றுக்கொள்வது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் நிச்சயிக்கப்பட போகிறது ஒரு மகத்துவமான சேவைக்காக, ஒரு உன்னதமான சேவைக்காக. இந்த உன்னதமான சேவையை மாம்சத்தில் நிறைவேற்ற முடியாது. அவைகளை ஜெபத்தின் வழியிலே தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக ஒரு துணையை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் நீங்கள் வாழ்வதற்குரிய எல்லாமே அதே ஜெபத்தின் வழியில் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை எப்படி ஜெபத்தினால் வந்ததோ, நீங்கள் வாழ்வதற்குரிய எல்லா சூழலும் ஜெபத்தினால் மட்டுமே வாய்க்கும். ஜெபம் இல்லாமல் ஒன்றுமில்லை. கர்த்தர் எங்களையும் இதை போல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உட்கார வச்சாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்களை பற்றி நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்க. சோத்திரம். மேடையில் சொன்னவங்க அதுக்கு பிறகு என்னென்னலாமோ சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வாழ்வது ஜெபத்திலே. ஜெபம்தான் எங்களை வாழ வைத்திருக்கிறது. ஆகவே உங்களை குறித்து யார் புகழ்ந்தாலும் யார் இகழ்ந்தாலும் அதை அப்போவே மறந்துடணும். உங்களை பற்றி இயேசு என்ன சொல்லுகிறார், இயேசுவினிடத்தில் நீங்கள் எதை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை ஜெபத்தின் வழியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இன்று நிச்சயிக்கப்பட போகிறதான நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு கல்யாண நாட்கள் உறுதி செய்யப்படும். அதுவரையிலும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுவதை கொஞ்சம் குறைத்து விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இயேசுவோடு பேசுவது மிக நலமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களை வளர்த்த பரிசுத்தவான்கள் அப்படித்தான் வளர்த்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் பிசர் இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கிறோம். நான் என்ன பேசினாலும் எங்கள் வீட்டம்மா கேட்குறாங்க. இப்பவும் கேட்குறதுக்காகவே வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசினாலும் நான் கேட்டு தான் ஆகணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இதுக்கு காரணம் என்னென்னா, இடையில நாங்கள் எந்த ஒரு பேச்சும் இல்லை. அதனால கசமுசாக்கு வழியே இல்லை. இதுக்கு பிறகு நான் பேசுகிறத அவங்க கேட்டு தான் ஆகணும், அவங்க பேசுகிறத நாங்கள் கேட்டு தான் ஆகணும். ஆமென். ஆகவே நீங்களும் பேசுவதற்கு ஆண்டவர் ஒரு விசாலமான நாட்களை வைத்திருக்கிறார். அந்த நாட்கள் வரையிலும் நீங்கள் ரெண்டு பேரும் கர்த்தரோடு பேசுங்கள். கர்த்தரோடு உங்களுக்கானவைகளை பேசுங்கள். உங்கள் எதிர்காலத்துக்கானவைகளை பேசுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென்.
ஒரே ஒரு அந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் உங்களை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். எப்படி நடத்துவார் என்றால், பாலான ஸ்தலங்களை புதிதாக்கும்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தருடைய சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பாழானவர்கள் வருவார்கள், பாழாக்கப்பட்டவர்கள் வருவார்கள். அவர்களை நீங்கள் புதிதாய் கட்டி எழுப்புவீர்கள். ஆமென். இரண்டாவதாக, கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவார்? நல்ல தலைமுறைகளை காணும்படி உங்களை நடத்துவார். இந்த உலகத்தில் அநேக தலைமுறைகளை காண்கிறார்கள், அது வேதனையும் மனசஞ்சலமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல தலைமுறைகளை காணும்படி உங்களை நடத்துவார். மூன்றாவதாக, ஆண்டவர் உங்களை புதிய பாதைகளை உண்டாக்கும்படி நடத்துவார். புதிய பாதைகளை உண்டாக்கும்படி, யாரோ உங்களுக்கு உண்டாக்கின பாதையில கண்மூடித்தனமாய் போவதற்கல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு புதிய பாதையை, புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வார்த்தைகளுக்காக எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமே. இப்பொழுதும் நம்முடைய மத்தியில் ரெவரண்ட் ஸ்டீபன் ஐயா அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்களும் இப்பொழுது நிச்சயதார்த்தத்தில் அமர்ந்திருக்கிறதான அருமையான பிள்ளைகளுக்கு சில ஆலோசனைகளை இந்த நல்ல நாளிலே தருவார்கள். எல்லோரும் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்கலாமே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விவாக நிச்சயத்தில் இணைக்கப்படுகிற அன்பு பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தில் குடும்பத்தின் சார்பாக, ஊழியர்கள் ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஏற்கனவே எல்லா காரியங்களையும் அருமையான வேறு சாமுவேல் மோசஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீங்கள் நடக்க வேண்டியது, கைப்பிடிக்க வேண்டியது எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் வேதம். எனவே கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் வேதத்தை நேசித்து, வேதத்தை தியானித்து, கர்த்தருடைய வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் குடும்பத்திற்கான ஏராளமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் 127ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர். அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டை கட்டுகிறவர் கர்த்தர். அவரே வீட்டை கட்டுகிறவராயிருக்கிறார். அவருடைய கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் வீட்டை கட்டுகிறவராயிருப்பார். வீடு எதனால் கட்டப்பட வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, வீடு ஞானத்தினால் கட்டப்பட வேண்டும். அந்த ஞானம் எங்கே இருந்து வருகிறது? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? நாம் வேதத்தில் பார்க்கிறதான நேரத்தில் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 128ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். மனுஷன் என்று சொன்ன உடனே ஒரு தனி மனிதனுக்காய் அல்ல, அவனுடைய குடும்பத்திற்காய் கர்த்தர் அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய பாதையிலே நடக்க உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வீட்டை கட்டுகிறவர் மாத்திரமல்ல, அவர் உங்களை நித்தமும் நடத்துகிறவராயிருப்பார். அவரே உங்களை நித்தமும் நடத்துவார். அவர் நித்தமும் நடத்தும் பொழுது நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள், கர்த்தருடைய வசனத்தை தியானியுங்கள், கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்க்கை பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள பரிசுத்த குடும்பங்களைப் போல வாழ்ந்து சுகித்திருக்கும்படி மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி பாஸ்டர். எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமே. இப்பொழுது ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இவருடைய நிச்சயதார்த்த ஆராதனை. அதற்கு முன்பதாக இந்த நிச்சயதார்த்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படியாய் பெண்ணினுடைய தாய் மாமன் பாஸ்டர் ஜான் வெஸ்லி அவர்கள் கடந்து வந்து ஜெபம் பண்ணுவாங்க.
ஜெபம் பண்ணும். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்துகிற தேவன். என்னென்ன காரியங்களெல்லாம் எங்களை காணும்படி செய்யணுமோ அந்த வழிகளில் எங்களை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நீங்கள் முன்குறித்து அருமையான பிள்ளைகளுக்கு அப்பா அந்த நிச்சயதார்த்த உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியாக பெரியவர்களுக்கு நீங்கள் கொடுத்த ஞானத்திற்காக அப்பா ஸ்தோத்திரம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை காண்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி அருமையான மகளை காணும்படியாக அருமையான மகனுக்கு நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அருமையான மகளுக்கும் ஏற்ற அப்பா ஸ்தோத்திரம் கணவனாக வரப்போகிற அருமையான மகனை நீங்கள் முன்குறித்த உங்கள் தீர்மானத்தின்படியே அப்பா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு நல்ல அப்பா உங்கள் தீர்மானத்தின்படி சகலவற்றை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற எங்களுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியையும் இந்த திருமண காரியத்திற்கு உண்டான ஆயத்தங்களையும் நாங்கள் செய்யும்படியாக எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல மூத்த ஊழியர்கள் மூலமாக எங்களுக்கு நல்ல அருமையான பிள்ளைகளுக்கும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆலோசனைகளை தந்து நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். மீதியான பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்து இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தில் ஆட்கொண்டு நடத்தும்படியாய் செபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. இப்பொழுதும் அந்த முக்கியமான நிகழ்வுக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். மீதமான நேரத்தை அருமையான போதகர் அவருடைய கரங்களிலே கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த நிச்சயதார்த்த ஆராதனையை நடத்தும்படியாக நாகர்கோவிலில் எல்ஷடாய் மிஷன் அவருடைய அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியதான பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது நமக்கு சந்தோஷம். மீதமுள்ள நேரம் முழுவதையும் அவருடைய கரங்களில் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்கலாமே. தேங்க்யூ. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிச்சயதார்த்த ஆராதனையிலே மகிழ்ச்சியோடு வீற்றிருக்கிற மணமகன் மணமகள், அதை விட சிறப்பாக மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற போதக பிதாக்கள், அது மட்டும் இல்லாமல் மணமக்களுடைய பெற்றோர், உறவுகள், சபை மக்கள் அனைவரையும் எங்களுடைய எல்ஷடாய் மிஷன் சார்பிலே மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்வோமா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லதை கூட ஏன் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல? ஆமென் அப்படின்னா ஆமென். நீங்கள் சிரிக்கிறீங்களோ இல்லையோ, இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. எப்படா எங்களை ஃப்ரீயாக சிரிக்க விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நேரம் ரொம்ப போயிட்டுருக்குது. நல்ல பரிசுத்தவான்கள் நல்ல ஆலோசனைகளை கொடுத்தாங்க. ஆதியாகமம் 24:50 படியாக எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, சந்தேகமே கிடையாது. ஜபத்தின் பலன், தெய்வ சமூகத்திலே தெய்வ சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற உறுதி உள்ளவர்களின் மனதிற்கு கர்த்தர் கொடுத்த தெளிவின் பலனைத்தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் நேசிக்கிற அருமையான போதகர் ஆண்டனி ராஜ், அன்பு சகோதரி கிறிஸ்டி, அவங்களுடைய குடும்ப வாழ்வில் கர்த்தர் அருமையான பிள்ளைகளை கொடுத்தார். மூத்த மகளுடைய திருமண காரியத்துக்காய் ரீசண்டாக தான் அவங்க ஜெபிக்க சொல்லியிருந்தாங்க. கர்த்தர் மகிழ்ச்சியாய் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இந்த நற்செய்தியை கேள்விப்பட்ட பொழுது என் உள்ளம் சந்தோஷமாக இருந்தது. எங்கள் உறவுகள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை உள்ளடக்கியது. வேதாகம கல்லூரியிலே எனக்கு ஜூனியராக அவங்க படித்தாங்க. வேதாகம கல்லூரியில் நாங்கள் 4 பேர் சேர்ந்து படித்தோம். யாரெல்லாமோ எங்களை பிரிக்க பார்க்குறாங்க, முடிய மாட்டேங்குது. ஆமாம், பிஷப் சாமுவேல் மோசஸ், ஆமாம்,
இவங்க அதை விட பெரிய பிஷப்பு. பாஸ்டர் ஆரோக்கியராஜ், பாஸ்டர் நெல்சன், நாங்கள் 4 பேரும் நாங்கள் ஒரே பேட்சில் படித்து 33 வருஷமாக அதே அன்பில் நாங்கள் நிற்கிறோம். எங்கேனாலும் எங்கள் 4 பேரையும் பார்க்க முடியும். அப்படி ஒரு அன்பை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி சீட்டு எனக்கு விழுந்திருக்குது. நான் சாமுவேல் மஸ்டே எல்லாம் பேசி முடிச்சிருங்கன்னு அவர் ஒரே ஒரு வார்த்தை, ஃபோன் பேசாதுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. அவங்களுக்கு இப்போ அடுத்து திரும்பவும் அதை தொடங்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. அருமையான பாஸ்டர் சொன்னது போல் இயேசுவோடு கூட பேசுங்க. ஃபோன் பேசலாம், ஜெபத்துக்கு பேசுங்க. ஆன்லைனில் 2 பேரும் உட்காந்து என்ன செய்யுங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். போன வாரம் நான் சென்னையில் வியாழக்கிழமை ஒரு கல்யாணம் நடத்தினேன். அப்பொழுது அது எங்கள் பெங்களூர் பிரான்ச் சர்ச் பாஸ்டருடைய மகனுடைய கல்யாணம். அப்பொழுது அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல சாட்சி சொன்னாங்க. பாஸ்டர், எங்களுக்கு வரப்போகிற மருமகளை குறித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். என்னைக்கு நாங்கள் இந்த காரியங்களை பேசி முடிவு செய்தோமோ அன்றிலிருந்து இவங்க 2 பேரும் வாரத்தில் 3 நாள் ஒவ்வொரு டைம் ஃபாஸ்ட் பண்ணி உபவாசம் பண்ணி ஆன்லைனில் உட்காந்து இவன் சர்ச்சுக்கு போயிடுவான், அவங்களும் அவங்க சர்ச்சுக்கு போய் இருந்து 2 பேரும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபித்தாங்க. இந்த சில வேண்டாம் அப்படியே இருக்கட்டும், இந்த சில வாரங்கள் தான் அந்த ஜெபத்தின் பலனை தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படி சொன்னாங்க. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் இவங்க 2 பேரும் அந்த திருமண நாள் வரையிலும் ஜெபத்திற்காக தொலைபேசியை எடுக்கட்டும், வேதத்தின் வார்த்தைகளை டிஸ்கஸ் பண்ணுவதற்காக எடுக்கட்டும். பேசுவது எப்பொழுதுமே பிரச்சனை தான். பேசாமல் இருந்தால் மூடன் கூட ஞானி என்று எண்ணப்படுவான். ஸோ அதனால் பேச்சை குறைங்க, கர்த்தரோடு அதிகமாக பேசுங்க. எந்த ஒரு மனிதன் தேவனோடு அதிகமாக பேசுகிறானோ அவன் வாழ்க்கை மற்றவர்களால் பேசப்படக்கூடிய அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கும். அதுதான் உண்மை. அன்பு மணமகன் ஜோபினை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா 2 பேருமே பாஸ்டர்ஸ் வீட்டு பிள்ளைங்க. பாஸ்டர்ஸ் வீட்டு பிள்ளைங்க பாஸ்டரா வருமா இக்காலத்தில் என்று கேட்டால் அது ஒரு பெரிய பின்னால் பாஸ்டர்ஸ் சொல்கிறாங்க கேள்விக்குறி தான். ஏன்னா பாஸ்டர்ஸ் ஃபேமிலியில் ஒரு பிள்ளை வளருதுன்னா அந்த பிள்ளை நிச்சயமாக உருமாற்றம் அடைந்திருக்கும். அந்த அளவு கஷ்டம், அந்த அளவு வார்த்தைகள், வாழ்க்கையில் உடைப்படுதல், ரொம்ப பலருடைய பேச்சு, முன்பின் தெரியாதவங்கெல்லாம் பேசுவாங்க. அல்லேலூயா. இதெல்லாவற்றையும் கேட்டு உடைத்து உருவாக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. இக்காலத்தில் பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல படிப்பை படித்து எங்கே போயிடணும் சொல்லுங்க, எல்லாரும் வேலைக்கு போயிடணும். அப்பா, இதை போல உலகத்திலேயே ஒரு கடினமான ஒரு பணி எது? ஊழியம். ஸ்தோத்திரம். ஆனால் விசுவாசிகளுக்கு அது தெரியாது. அவருக்கு என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. அழுதுட்டே, டெய்லி அழுதுட்டே நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது, யார் என்ன பேசுவானே புரியாது. இவங்களுமா அப்படின்னு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி அடைந்து போதுண்டா சாமி அப்படின்னு நிறைய பிள்ளைங்க ஒதுங்கி வேற வழியை தேடி போன பொழுது இவங்க 2 பேரிடத்திலும் கர்த்தர் நெருங்கி வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயும் பல எண்ணங்கள் இருந்த பொழுதும், நோ நோ நோ, உங்களை உங்கள் அப்பா அம்மா மாதிரி இல்லை, அதை விட மிக சிறந்ததான ஒரு வழியில் உங்களை நடத்த போகிறேன் என்ற தெளிவான வார்த்தையை கொடுத்ததுனால தான் அவங்க இப்போ ஒப்பு கொடுத்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அது எனக்கு நல்ல வெளிப்பாடாக தெரியுது. இப்பவும் ஒரு குழப்பம்தான். பெற்றோரே இவ்வளவு பாடுபட்டால் நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? நான் சொல்கிறேன், அவர் பாதத்தில் இருங்க.
ஆச்சரியமான வழிகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதை அனுதினம் பார்க்க முடியும். இந்த 2 பிள்ளைகளையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமென். ஜோபின், ஜூலி, ஜே ஆமா, ஆஹா ஓஹோன்னு வளரக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய திட்டம் இவங்க மேல அபரிதமா இருக்கு தெரியுமா? ஏன்னா தைரியமா சொல்றேன்னா, காலையிலே எழும்பி வீட்டில் இருந்து சர்ச்சில் இருந்து ஜெபம் பண்ணேன். நாகர்கோவிலில் இருந்து இங்கே வர்றதுல கொஞ்சம் 2-3 ஃபோன் வந்துச்சு. மீதி நேரம் முழுவதும் இவங்களுக்காகவே ஜெபம் பண்ணிகிட்டே தான் வந்தேன். என் மனைவி அதுக்கு சாட்சி, பக்கத்தில் தான் இருந்தா. நான் ஜெபம் பண்ணிகிட்டே வந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஜெபிக்கிற குடும்பம் 2 இணையுதுன்னா சத்துரு அங்கே கண் வைப்பான். ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்காக ஜெபித்தா அந்த சத்துவத்தை நமக்கு கட்ட தந்து சத்துருவை மிதித்து சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைங்க தலைமுறையாய் அனுபவிப்பதற்கு என் தேவன் இரக்கம் பாராட்டுவார். எஸ், கேள்விகள் நிறைய இருக்குது, சவால்களும் நிறைய இருக்குது. ஆனால் சாதிக்கும் வாக்கு தத்தம் இவர்களுக்கு பட்சத்தில் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அதனால நீதிமன்றிய சந்ததியில் மிக மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். அதுவும் 2 லேவி குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டுனா எப்படி இருக்கும்? அங்கே கர்த்தருக்கே ஒரு கொண்டாட்டம் தான். சந்தோஷப்பட்டு அவங்கள ஆசீர்வதிப்பார். நான் சொல்வேன், இங்கே நீங்கள் 2 பேரும் செய்ய போகிற ஊழியமானது உங்கள் முற்பிதாக்கள் செய்ததை விட 1000 மடங்கு ஆச்சரியமான பெருக்கம் நிறைந்ததாக, ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதற்கு நீங்க செய்ய வேண்டியது, இந்த திருமண நாள் வரையில ஒரு பெரிய ஒரு அஸ்திபாரத்தின் நாட்களாய் தேவ சமூகத்தில் மட்டும் தரித்திருங்க. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்றேன், இது தேவன் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை. இவங்க திருமணம் முடிந்து அவங்க சர்ச்சில் ஸ்டேஜில் ஏறுற அன்னைக்கு பாருங்க, வேற மாதிரி இருக்கும். ஒரு விசேஷித்த அபிஷேகம் அந்த சபையை நனைப்பதை நீங்க பார்க்க போறீங்க. அன்றிலிருந்து சபைக்கு அடுத்த லெவலுக்கு கர்த்தர் வளர்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். அதை எங்கள் கண்கள் காணப்போகிறது. மதுரையில் ஆண்டவர் இந்த சபையை எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு சபையா, தேவனுடைய ஆலயத்துக்கு போவையா, அங்கு கர்த்தர் போதிப்பார், வசனம் வெளிப்படும் என்று சொல்லி வசனத்தின் வெளிப்பாடுகள் வெளியரங்கமாக மாறுகிற ஒரு சர்ச்சா பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிப்பாட கொடுக்க போறார். இன்னைக்கு எனக்குள்ள அந்த பாரம் இருக்குது. நான் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆண்டவரே, இவங்க 2 பேரும் இணைக்கப்பட்ட பிற்பாடு ஒரு சாதாரணமானவர்களா இருக்கக்கூடாதுப்பா. அசாதாரணமான ஊழியங்களை செய்வதற்கு அசாதாரணமான வரங்கள் இவர்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் ஆளுகை இவர்களை முழுமையாய் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லிதான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? இவங்களுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணிங்க தெரியல. நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண, உண்மையாகவே கடந்த சில நாட்களாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு ரொம்ப அதிகமாக காலையில் 4 மணிக்கே எழும்பி கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்தேன். கர்த்தர் உண்மை உள்ளவர். ஏன்னா இந்த நீதிமான்கள் 2 பேர் இருக்காங்க பாருங்க, மணமகளுடைய பெற்றோரும் மணமகனுடைய பெற்றோரும் பிள்ளைகளுக்காய் வடித்த கண்ணீர் ரொம்ப அதிகம். சொல்லுங்க, ரொம்ப அதிகம். அந்த கண்ணீர் துருத்தியில வைக்கப்பட்டிருக்குது. அதை கர்த்தர் மறக்க மாட்டார். எரேமியால ஒரு வசனம் இருக்கு, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. வெகு சீக்கிரம், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஆண்டுகளுக்குள்ளால இவர்களை கர்த்தர் விரைவாகவும் விரிவாகவும் வேகமாகவும் ஊழியத்தில் பயன்படுத்துவதை நம்ம ஒவ்வொருடைய கண்களும் காணப்போகிறது. எத்தனை பேர் அதுக்காக ஜெபிக்க போறீங்க? இன்னைக்கு அவங்க நிச்சயம் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு புரிதல் உண்டாகும். ஜெபிப்போம். அவங்க நல்லா ஜெபிக்கணும். 2 பேருக்கும் சொல்ற அன்பின் ஆலோசனை, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, சுபாவம் மாறட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து செல்லக்கூடிய, கர்த்தருடைய சித்தத்தை இணைந்து செய்வதற்குரிய
மனப்பக்குவத்தை இந்த ஜெப நாட்களும் வேத வசனமும் உங்களுக்குள்ளே உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இப்போ அவங்க நிச்சயம் பண்ண போகிற முக்கியமான நேரத்தில் வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் எழும்ப போகிறோம். இவங்களை பிளஸ் பண்ணி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். பிள்ளைங்க எழும்புங்க, எல்லாரும் எழும்பி நின்று ஒரு சில நிமிடங்கள் உங்கள் கரங்களை இவர்களுக்கு நிகராக நீட்டி பீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருக நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருக நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீ போதுமே, நீ போதும், எப்போதும் நீ போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, ஆண்டவரே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீ போதுமே, நீ போதும், எப்போதும் நீ போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே, ஆண்டவரே, இவர்கள் எப்போதும் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இவர்கள் வாழ்வில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்கள் இவர்கள் சிரசிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமுறை கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, பாடுவோமே. வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஒருமுறை கூட வானாதி
உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இவர்களுடைய சத்தத்தை கேட்கட்டும், உம்முடைய சித்தத்தை செய்யட்டும், உம்முடைய திட்டத்தை இவர்கள் நிறைவேற்றட்டும். இவர்களை கொண்டு நீ செய்யும் காரியம் மிக மிக பயங்கரமா இருக்குல்லப்பா. எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை இவர்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறேன். உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். பயப்படாது, உன் பட்சத்தில் நான் நிற்கிறேன். உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு நான் சொல்லுகிறேன், நீ பயப்படாது, முன்னேறி செல். உனக்கு முன்பதாய் நான் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். வழியில்லாத ஸ்தானத்தில் உனக்காய் வழியை திறந்து உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். நான் உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர், நான் உன்னை பிரித்தெடுத்த கர்த்தர். சந்தேகப்படாது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நச்சியப்பா, நீ சர்வ வல்லவர் ஆண்டவராய். தம்முடைய பிள்ளைகளை உடைய அநாதி தீர்மானத்தின்படி 2 வெவ்வேறு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த உடைய பிள்ளைகளை ஒரே குடும்பமாய் இணைக்கிற அந்த மகத்தான திட்டத்தின் ஆரம்ப கட்ட நிறைவேறுதலாகிய இந்த நிச்சயதார்த்த ஆராதனையில பரலோகம் திறந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். வானம் திறக்க வல்ல தேவ ஆவியானவர் இந்த இடத்துல தம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொடர்ந்துள்ள பகுதிகளை நீங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சபையார் உட்காரலாம், பிள்ளைங்க நின்று கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். பிரியமானவர்களே, பாஸ்டர் சோனஜ் அவருடைய மகன் சனோஜ் அவருடைய மகன் ஜோபின்கும் பாஸ்டர் ஆண்டனி ராஜ் அவருடைய மகள் ஜூலிக்கும் திருமண நிச்சயம் செய்யும்படி கூடி வந்திருக்கின்றோம். திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும் வாழ்க்கை ஒப்பந்தம். அதை உறுதி செய்து கொள்வதே திருமண நிச்சயம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்து கணவன் மனைவி என்ற உறவில் இணைந்து வாழ வாக்குறுதி கொடுக்கும் புனிதமான செயல் இது. ஆகவே நீங்கள் 2 பேரும் அதிக ஜெபத்துடன் சிந்தித்து தீர்மானிக்க வேண்டிய காரியம் இது. இப்பொழுதும் திருமணத்தில் இணைக்கப்பட ஆயத்தமாயுள்ள நீங்கள் இருவரும் தேவனுக்கு முன்பாகவும் இங்கே கூடி வந்திருப்போருக்கு முன்பாகவும் உங்கள் பூரண சம்மதத்தை தெரியப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. திருமணத்துக்கு முதல் படியாக இந்த திருமண நிச்சயம் இருக்கிறது. மணமகனை பார்த்து நான் கேட்கிறேன், ஜோபின் ஆகிய நீர் ஜூலி ஆகிய விழை திருமண நாளில் திருமணம் செய்ய மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீங்களா? ஆமென். அவங்க சத்தமாக எஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஆமென். ஜூலி ஆகிய நீர் ஜோபின் ஆகிய இவரை திருமண நாளில் திருமணம் செய்வதற்கு மனப்பூர்வமாக சம்மதிக்கிறாயா? சம்மதிக்கிறேன். எஸ். சந்தோஷமா ஆனந்த கண்ணீரோடு அவள் சந்தோஷத்தை தெரிவித்திருக்கிறார். ஓகே, அவங்க 2 பேரும் மகிழ்ச்சியோடு சம்மதம் தெரிவித்திருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். திருமணத்தில் இணைக்கப்பட ஆயத்தமாகி கொண்டிருக்கும் நீங்கள் இருவரும் உங்கள் தனிப்பட்ட காரியங்களிலும் பொது வாழ்விலும் கர்த்தருக்கும் சபைக்கும் புகழும் நற்கீர்த்தியும் உண்டாகத்தக்க விதத்தில் பயபக்தியுடன் நடந்து கொள்ள உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன். உங்கள் இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாய் அமைய இன்றிலிருந்தே நீங்கள் ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க. திருமணத்திற்காக ஆயத்தப்படும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஆழமாக ஜெபிங்க, அமர்ந்திருந்து ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஒரு முறை கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பெரிய மகிழ்ச்சியான நேரம். எனக்கு உண்மையாகவே இந்த மணமகனை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். ரியலி ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ மேன். என்ன ஆண்டவருக்காக உன்னை ஒப்பு கொடுத்துருக்கீங்க, ஆண்டவருக்கு சேவை செய்வதற்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க. அன்பு பிள்ளை அப்படி தான். ஹலோ கவனி, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும் என்று சொல்லி நிறைய சுய ஆசையெல்லாம் தகர்த்தெறிந்துட்டு கர்த்தர் சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுத்த
நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பாக்கியவதி. அதே போல தான் நீங்க 2 பேரும் பாக்கியவான் பாக்கியவதி என்பதை உலகம் காணும் உன்னதர் ஏற்கனவே கண்டுவிட்டார். அதனுடைய வெளியரங்கமான ஒரு அடையாளம் தான் இந்த நேரம். ஹல்லேலூயா. அவங்க சம்மதம் தெரிவித்தாச்சு. இப்பொழுதும் முதலாவதாக இந்த நிச்சயத்திற்கு அடையாளமாக இவங்க ஒருவருக்கொருவர் வேதாகமத்தை மாற்றிக்கொள்ள போறாங்க. ஓகே, வெளியேறப்பெற்ற வெகுமதியை முதலாய் அவங்க ஒருவருக்கொருவர் பரிசு கொடுத்திருக்காங்க. அதை விட வெளியேறப்பெற்றது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஏன் அந்த பைபிளை முதல்ல கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பைபிள் படி வாழ்ந்தா மீதி எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் நடத்துவார். உங்கள் ஊழியத்தின் பாதைகள், உங்கள் தனிப்பட்ட குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக தருவார். ஆனால் வசனம் வாழ்க்கையாகட்டும், வசனம் வாழ்க்கையாகட்டும். வானம் நிச்சயம் திறந்திருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெகுமதியை வாட்சா அவங்க எடுத்துக்கணும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எஸ், நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்க போறோம். இம்மட்டும் இந்த நிச்சயதார்த்த ஆராதனை ஆரம்பம் முதல் இம்மட்டும் பரிசுத்த ஆவியானவர் அழகாய் நேர்த்தியாய் நடத்தி தந்தார். அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். வந்திருக்கிற போதக பிதாக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி முடிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்க அருமையான மூத்த போதகர் பிஷப் ஸ்டீவன் ஐயா அவர்கள் முன்பதாய் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த விவாக நிச்சயத்திலே இணைக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளை உடைய நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரமும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னமும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் நிலைத்தும் நீடித்தும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்ட ஆலோசனைகளின்படியாய் தங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. கர்த்தாவே, நீங்கள் உரைத்த நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். அந்த வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி உடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் முதல் திருமண நாள் வரை தொடர்ந்துள்ள உடைய குடும்ப வாழ்க்கையிலும் உடைய ஆசீர்வாதமும் உடைய வழி நடத்துதலும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இருமண வீட்டாரை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற இனஜன பந்துக்கள், திருச்சபை மக்கள்
ஊழியர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கிருபை மாத்திரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் கிருபையும் நன்மையும் நம் அனைவருடைய சேஷமாய் அன்பு மணமக்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. துதி கனம் மகிமை எல்லாம் எம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா. அந்த யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். எல்சடா மிஷன் ஸ்தாபனத்தின் சார்பாக உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். அந்த போதக பிதாக்கள், உறவினர்கள், மணமகன் வீட்டார், நண்பர்கள், சிநேகிதர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். உங்களுக்காக ஒரு சிறு விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் புசித்து கடந்து போகும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். திருமணம் மே 19ஆம் தேதி மதுரையில் வைத்து மணமகன் வீட்டில் வைத்து நடைபெறும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆனந்தம் ஆனந்தம் எந்தோர் ஆனந்தம் வன்னிப்பானாவே.
പരിശുദ്ധൻ ദൈവം പരിശുദ്ധൻ ദൈവം പരിശുദ്ധൻ நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில்,